வணக்கம் மக்களே. ஆவணி அவிட்டம் திருநாளை ஆற்றங்கரை குளக்கரையில் குளித்து இத்தகைய சடங்குகளை தொடங்குவார்கள். கணபதி பூஜையுடன் தொடங்கும் இந்த விரதம் புண்ணிய வாகனம் செய்த பின்னர் பஞ்சகவியம் அருந்தி உடல் மனம் இருப்பிடத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இந்த விரத நியமங்களை கடைபிடித்து பூநூல் அணிந்து கொண்டவர்களை எந்த துன்பங்களும் நெருங்காது, எதிரிகளின் தொல்லைகளும் குறையும். பூநூல் வகைகள்: பிரம்மச்சாரி பூநூல், கள்ளப்பூநூல், கிரகஸ்தர் பூநூல், சஷ்டியப்த பூநூல், சஷ்டியப்த பூர்த்தி பூநூல் என்று 4 வகைப்படும். பூநூல் போட்டுக்கொள்ளக்கூடிய ஆண் பாலகனாக இருந்தாலும், பூநூல் போட்டுக்கொள்ளக்கூடிய ஆண் பாலகனாக இருந்தாலும் பிரம்மச்சாரி அந்தஸ்து உயர்த்தப்படுகிறார். இதன் பின்னர் வேதங்களை கற்றுத் தேர வேண்டும். அந்த பாலகன் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சாரி பூநூல்: ஒருவர் உபநயன விழா நடத்தி பூநூல் போடப்பட்டு விட்டால் அவர் அதை கயற்றக்கூடாது. திருமணமாகாதவர்களுக்கு பிரம்மச்சாரி பூநூல் போடப்படும். கள்ளப்பூநூல்: உபநயன விழா நடத்தாமல் ஆவணி அவிட்டம் மட்டும் அன்றும் சாஸ்திர சம்பிரதாயத்திற்காக போடப்படும் பூநூலை ஏற்றிவிடலாம். பிரம்மச்சாரி பூநூல், கள்ளப்பூநூல் 3 வகைகளை நூல்களை இணைத்து கட்டப்பட்டிருக்கும். கள்ளப்பூநூல் 3 நூல்களால் இணைத்து கட்டப்பட்டிருக்கும். அதன் நடுவில் பிரம்ம முடிச்சு போடப்பட்டிருக்கும். கிரகஸ்தர் பூநூல்: திருமணம் ஆனவர்களுக்கு கிரகஸ்தர் பூநூல் போடப்படும். இதில் 6 நூல்கள் கட்டப்பட்டிருக்கும். சஷ்டியப்த பூர்த்தி பூநூல்: 60 வயதான பின் சஷ்டியப்த பூர்த்தி என்று அழைக்கப்படும். 60 வயதான பின் சஷ்டியப்த பூர்த்தி என்று அழைக்கப்படும். 60 வயது முடிந்தவர்களுக்கு சஷ்டியப்தி பூநூல் அணிவிக்கப்படும். அதில் 9 நூல்கள் கட்டப்பட்டிருக்கும். பிரம்ம முடிச்சு போட்டப்பட்டிருக்கும். ஆவணி அவிட்டம் விழா கொண்டாடுவர்களுக்கு கடவுள் இறைவன் அனைத்து விதமான சுபிட்சங்களையும் நல்குவார்.